சித்திரை மாதத்தில் வரும் சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் சித்ரா பௌர்ணமியை வழிபாடு பண்ணுவோம். நம்ம சித்திரகுப்தன் பிறந்த நாளை சித்ரா பௌர்ணமின்னு சொல்லி வேதகால புராணங்கள் சொல்லுகின்றன. ஒரு அழகான ஓவியத்தை பார்த்து ரசித்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்த தாருங்கள் என வேண்டுகிறார். சிவபெருமானும் தன்னோட மூச்சுக்காற்றால அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கிறார். சித்திரம் மூலம் சித்திரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் இவர் சித்திரகுப்தன் என்று அழைக்கப்படுகிறார். யமதர்ம ராஜாவிடம் மக்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் எழுத்தாளராக இருக்கிறாரு. பொதுவாக நம்ம தமிழ் பண்டிகைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாதமும் அந்த திதியும் சேர்ந்து வர்றதெல்லாம் பண்டிகை காலமாக ஒரு கொண்டாடுவோம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தை மாதத்தில் அமாவாசை, தை அமாவாசை மிக விமர்சையாக நம்ம செய்வோம். அதே மாதிரி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்னு சொல்லி ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக இருக்குது. இந்த நாளில் அதாவது தை அமாவாசை எவ்வளோ சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி மிக விசேஷமானது. மற்ற மாதங்களில் வர பௌர்ணமியை விட சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி நிலவு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிரகாசமாக இருக்கும். இந்த சித்திரை மாத பௌர்ணமியில் நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தர வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு. அந்த வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாவங்கள் குறைஞ்சு புண்ணியங்கள் நம்ம சேரும். யமலோகத்தில் இருந்து பூலோகத்தில் உள்ள உயிரினங்களை வேவு பார்த்து அவங்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுவதற்காகவே படைக்கப்பட்டவர் சித்திரகுப்தர். குப்தர் என்றால் ரகசியம் காப்பவர் என்று பொருள். சித்திரகுப்தரை வழிபட்டோம் அப்படின்னா யம பயம் நீங்கும் சொல்லுவாங்க. அதாவது உயிர் பிரிகிற போது நமக்கு ஒரு பயம் ஏற்படுறது நீங்கும். நமக்கு சித்திரகுப்த நயனார் நோன்பு இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா செல்வம் பெருகும், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குழந்தை அமைவாங்க. நம்மளோட பாவங்கள் நீங்கணும் அப்படின்னா குற்றால மலையில இருக்கிற சித்திர நதியில புனித நீராடணும் அப்படின்னா பாவங்கள்லாம் நீங்கும்னு ஒரு ஐதீகம். இப்போ பௌர்ணமி விரதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அதாவது காலையில் சாப்பிடாம இருந்துட்டு மதியம் நம்ம விரதம் விடுவோம். சில பேர் சாயங்காலம் விரதம் விடுற பழக்கம் இருக்குது. ஸோ ரெண்டுமே தப்பு இல்லை. ஸோ நம்ம எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அன்றைய தினம் நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டு பேனா புதுசாக வாங்கி வைக்கணும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். அந்த நோட்டில் சித்திரகுப்தா படி அளக்க அப்படிங்கிறத எழுதிக்கணும். அன்றைய தினம் நீங்கள் பூஜை அறையில் நம்ம வீட்டில் இருக்க அந்த காப்படி, அரைப்படி, ஒரு படி அப்படின்னு உலக்கு வச்சுருப்போம்ல, அந்த உலக்கில் நீங்கள் நிறைவாக உப்பு வச்சு நீங்கள் பூஜை அறையில் வச்சிங்க அப்படின்னா ஆண்டு முழுவதுமே நமக்கு வற்றாத செல்வம், பணவரவு இதெல்லாம் அதிகரிக்கும் நம்பப்படுது. இது காலம் காலமாக வீடுகளில் செய்யக்கூடியதான். அன்னைக்கு நெய்வேத்தியமாக நீர் மோரும் பானகமும் அவருக்கு வைக்கணும். அதே டயத்தில் சித்ரான்னம், அதாவது கலவை சாதம் சொல்லுவோம்ல, புளியோதரை, தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி சாதம் அவருக்கு பிரசாதமாக படைக்கணும். அதுவும் உப்பு இல்லாமல் படைச்சு அதை விரதத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிக சிறப்பு. கடுகளவு உள்ள புண்ணியங்களை மலையளவாகவும், மலையளவு உள்ள பாவங்களை கடுகளவாகவும் மாற்றுகன்னு சொல்லி மனதார சித்திரகுப்தரை நம்ம அன்னைக்கு வேண்டிக்கணும். சித்திரகுப்தர் கேதுவோட அதிபதிங்கிறதுனால கேது தோஷத்தை நமக்கு நிவர்த்தி பண்ணுவார். கேது தோஷம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட சகவாசம் ஏற்படும், கெட்ட பழக்க வழக்கங்களும் அவங்களுக்கு வரும். சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரை வழிபடுறதுனால கேது தோஷத்தில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்களும் கெட்ட சகவாசமும் படிப்படியாக நீங்கி அவங்களுக்கு நல்லது நடக்கும். அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மற்ற பௌர்ணமிகளில் நம்ம போக முடியாட்டாலும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கண்டிப்பாக கிரிவலம் போனோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னா, வளம் பெருகணும், செல்வ வளம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்றைய தினம் மாலையில் நம்ம வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு. அதே டயத்தில் இன்னொரு விசேஷமான நாள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். சித்ரா பௌர்ணமி அன்று தான் அழகர் கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள்வாங்க. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த சித்ரா பௌர்ணமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு மே 12ஆம் தேதி, அதாவது சித்திரை 29ஆம் தேதி திங்கட்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு. பௌர்ணமி திதி துவங்குற நாள் பார்த்தோம் அப்படின்னா மே 11ஆம் தேதி இரவே நமக்கு துவங்கிடுது. மே 11 இரவு 8:01 நமக்கு துவங்கி மே 12 இரவு 10:25 நமக்கு பௌர்ணமி திதி முடிவடையுது. அதனால முழுமையாக நமக்கு 2 இரவுகளில் பௌர்ணமி திதி நமக்கு வருது.
கிரிவலம் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் போகிறது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து பௌர்ணமி பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு மன அமைதியும் சரி, நமக்கு மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் தீர்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரவு நேரம் 7 மணிக்கு மேலே நம்ம கிரிவலம் வர்றது மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக வந்து பௌர்ணமி விரதம் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி பூஜை பண்ணுறது வீட்டில் பண்ணுறோம். சித்திரகுப்த பூஜை, பௌர்ணமி பூஜை, எந்த பூஜை பண்ணாலும் சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்னைக்கு வந்து பௌர்ணமிங்கிறது நமக்கு நைட்டு தான் வரும். 6 மணிக்கு மேலே, அதாவது 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்தில் பூஜை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் தானம் வழங்குறது மிக சிறப்பு. நோட்டு பேனா வந்து வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு தானமாக வழங்கலாம். முடிஞ்சால் ஒரு 3 குழந்தைங்களுக்காவது நம்மளால் நோட்டு பேனா வந்து தானம் வழங்க முடிஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும். கேது தோஷம் உள்ளவங்க அன்றைய தினம் வந்து கொள்ளு வாங்கி நம்ம சுண்டல் பண்ணி அதை வந்து தானமாக வழங்கணும் அப்படின்னா மிக சிறப்பு.